ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தளபதி விஜய் சார் நடிப்பில் வெளியாகியுள்ள தி கோல்ட் திரைப்படம் தமிழகத்தில் 5வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் 5வது நாள் முடிவில் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடியில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தி கோல்ட் திரைப்படம் பார்த்தவங்க படம் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பா, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே அன்பா, தி கோல்ட் திரைப்படம் 5வது நாளில் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி 4வது நாள் முடிவில் தமிழகத்தில் மட்டும் 110 கோடி வரை கலெக்ஷனும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் 4வது நாள் முடிவில் உலகம் முழுவதும் 288 கோடி வசூல் செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை தயாரிப்பு நிறுவனம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் தற்பொழுது 5வது நாளில் மட்டும் தமிழகத்தில் தி கோல்ட் திரைப்படம் 14 கோடி வரை வந்து கலெக்ஷனும் இருக்குது. இதன் மூலம் 5வது நாள் முடிவில் 124 கோடி வரை தமிழகத்தில் மட்டும் தி கோல்ட் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா 5வது நாள் முடிவில் இதுவரையும் வந்து கலெக்ஷனும் இருக்குது. அதாவது வெறும் 4 நாட்களில் 100 கோடி தாண்டி வசூல் பண்ணியிருந்தது. தற்போது வரைக்கும் தமிழகத்தில் 124 கோடி வரை தி கோல்ட் திரைப்படம் வந்து கலெக்ஷனும் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா இந்த மாதிரி வேர்ல்டு வைடாக எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கேன். அதையில் நீங்கள் தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்படியே தி கோல்ட் திரைப்படம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே அன்பா, தேங்க்யூ.